கட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. நல்லதான அவன் வரத்துக்கு முன்னாடி வந்தாச்சு. டே அர்ஜுன், இதான் சமயம். என்ன பண்ணணுமோ கரெக்டா கச்சிதமா பண்ணிடு. அதுக்கு என்ன தெளிவா பண்ணிடுவோம். டேய் என்னடா சொன்னதான் ஞாபகத்துல இருக்கா? இங்க பாருடா, இப்ப தலைய ஆட்டிட்டேன். அப்புறம் காலை வாரின நான் என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல. பாத்துக்க, என்ன பதச்சுக்காத. எனக்கான வேலையை கரெக்டா பண்ணி கொடு. அப்பதான் நீ ஃப்ரீயா இருக்க முடியும், தெரியும்ல. என்னடா நான் வந்து இப்ப பேசிட்டு இருக்கேன், அமைதியா இருக்கேன். டேய் காதல விழுதா இல்லையா? சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சிருக்கல. மகனே காலை வாரிட மாட்டியே. என்னடா சொன்னது காதல் விழுந்ததுல? மகனே பாத்துக்கிற ஏதாவது சொதப்பி வச்சேன் என்ன நடக்கணும்னு உனக்கு தெரியும்ல. முதல்ல சொன்னதை செய்யலாம், அப்புறமா ஆள் இருக்கிற லொகேஷனை சென்ட் பண்ணி விடுறேன், போய் மீட் பண்ணிக்கோ. எல்லா பிளானையும் சொதப்புற பத்தியா? டேய் நான் அப்படியே பிளான் போட்டு கொடுத்தேன். அவ உள்ள வருவான், உள்ள வந்ததும் சத்தம் கொடுக்க கூடாது. அப்படி உள்ள வந்ததும் நீ சத்தம் கொடுத்தேன் கதையே காந்தலாயிடும். எப்போ கொடுக்கணுமோ அப்ப கொடுக்கணும், புரியுதா? அப்படிதான் சொல்றேன். ஏதாவது சொதப்புன மவனு நடக்கிறதே வேற, பாத்துக்க. அப்படிதான் அதெல்லாம் கரெக்டா நடக்கலாம். மகனே கடைசி வரைக்கும் நீ உங்களை பார்க்கவே முடியாது, பாத்துக்க. அப்படி நினைக்கிறவன் காரியத்தை கரெக்டா பண்ணணும், புரியுதா? சரி பல பேசிட்டு இருக்காத, கரெக்டா மூடி. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் வந்துருவான், சரியா? நம்பி போறேன்டா, ஏதாவது சொதப்புனா நம்பிதான் போறேன். சரி கரெக்டா பண்ணிடு, சரியா? என்னடா என்ன டவுட்டு? கேட்க வந்துட்டேனா? கேட்டுரு. அதுக்கப்புறம் இதுக்கு முடிச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒரு டவுட்டாடா? ஏண்டா பிசினஸ் மேன்னா அவனுக்குலாம் ரொமான்ஸ் ஃபீலிங்ஸ்னு வரவே கூடாதா என்ன? நீயும் கல்யாணம் பண்ணி எதுவுமே இல்லாம வேற ஏதோ இருந்து பாரு, அப்ப நீ இதை விட பங்கமா பண்ணுவ. ஏன்டா பேச வைக்கிறேன், சொன்னதை மட்டும் செய்ய. என் பொண்ணாட்டிக்கிட்ட தானே பண்ண போறேன், உன்கிட்ட பண்ண போறேன், சொன்னதை செய்யலாம். டேய் அவன் வந்துட்டான், இன்னும் கொஞ்ச நேரத்துல உள்ள வந்துருவான். கரெக்டா பண்ணிடுடான், காலை வாரிடாத, பாத்துக்க. நம்பிதான்டா போறேன், பார்த்து கரெக்டா பண்ணிடு. சீக்கிரம் வாங்க, குளிச்சுட்டு போய் சாப்பிடலான்னு பார்த்தா இவர் பாத்ரூம்ல போனவர் இன்னும் வரவே இல்லை. தூங்கிட்டீங்களா என்ன? வரேன்டி, நான் இங்க சில செட்டப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்குள்ள நச்சரிக்கிறோம். வரேன்டி. என்னடி ரெஸ்ட் ரூம் தானே போயிட்டு வரேன், அதுக்குள்ள ஓவரா பேசுறேன். ஏன் கேட்க மாட்டீங்க? ஏங்க எனக்கு பசிக்குதுன்னு சொன்னேன், நான் குளிச்சுட்டு போய் சாப்பிட வேணாமா? இப்பவே வயிற்று கிள்ளுது தெரியுமா? நான் குளிச்சுட்டு போய் சாப்பிடுமேன்னு பாத்துட்டு இருக்கேன். நீங்க ரெஸ்ட் ரூம் போனதான் இன்னும் ஆளையே காணும் போது எனக்கும் வராதா? அதான் சரிடி காட்டாத, சில செட்டப்லாம் பண்ண வேண்டியது இருக்கலாம். செட்டப்பா? என்ன மாமாங்க சொல்றீங்க? செட்டப் நான் சொன்னேன், காது தப்பா விழுந்திருக்கு.
நீ பாத்ரூம் போய் குளிச்சுட்டு உன் கெட்டப்ப மாத்திக்கிட்டு வா, நம்ம போய் சாப்பிடலாம். போ போ போ. எதுக்கு இப்படி வளர்றாரு? சரி, எனக்கு பசிக்குது. நகருங்க, நான் குளிக்க போறேன். ஓடி. ஏய், நான் வேணா ஹெல்ப் பண்ண வரட்டுமா? ஹெல்ப்? குளிக்க போறதுக்கு சார் என்ன பண்ண போறீங்க? அட்டி குல்ஃபி, என்னடி இப்படி கேட்டுட்டான்? அதுல தாண்டி நிறைய ஹெல்ப் இருக்கு. நீ வேணா இப்ப ஆமாங்க ஹெல்ப் வேணும்னு கேட்டு பாரு. இப்படியெல்லாம் ஹெல்ப் பண்றேன்னு உனக்கே தெரியும். 2 பேரும் ஒன்னா போலாமா? இல்ல வேணாம் வேணாம், எனக்கு குளிக்க தெரியும். நானே குளிச்சுட்டு வரேன். நீங்க கீழே போய் டிஃபன் சாப்பிட்டுருங்க. போங்க மாமாங்க. வேணாம், நான் சொல்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே கூப்பிடுவடி. என்னங்க சொன்னீங்க? ஒன்றும் இல்லை. சரி சரி, சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வா. ஓ சரி, நீங்க கீழே போங்க, நான் குளிச்சுட்டு வரேன். எனக்கு தெரியும், நீங்க போங்க. எனக்கும் கீழே போக தெரியும். நீ முதல்ல பாத்ரூம்ல போடி போடி. என்ன கீழே போன்னு சொன்னா போகவே மாட்டேங்கிறாரு? ஏதாவது வேலை பார்த்துருக்காரு. ஏய், என்னடி குளிக்க போக சொன்னா இங்க நின்று என்ன பார்த்துட்டு இருக்கா? வரவான்னு கேட்டாலும் வேணாங்க. என்ன வரவா? இல்ல இல்ல இல்ல, நானே போறேன். நீங்க கீழே போங்க, சாப்பிட போங்க. அத்தை அப்பவே உங்களை கூப்பிட்டாங்க. எனக்கு போக தெரியும், நீ போய் உன் வேலையை பாரு. போடி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு தான் கீழே போகணும். நீ போடி. சரி. என்னமோ டவுட்டா இருக்கு. சீக்கிரம் போடி, இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. போறானா பாரு, இப்பதான் ஆடி அசஞ்சி அம்மா வசிக்க தான் போவா போல இருக்கு. ஓடி குல்பி. போடா மச்சி, நீ சீக்கிரம் போ. நீ போனதான் ஆக வேண்டிய வேலை எல்லாம் கரெக்டா ஆகும். போயிடு. போன்ல பேசிட்டு இருக்காரா? நான் கூட என்ன போன்னு சொன்னாருன்னு நினைச்சேன். சரி சரி, அவர் போன் பேசிட்டு இருக்காரு போல இருக்கு. நம்ம போவோம். குல்பி, கொஞ்ச நேரத்துல ஹார்ட் அட்டாக் வர வச்சுட்டேடி. இவ உள்ள போறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிடுவோம் போல இருக்கேன். ஓடி ஓடி. முன்னாடி எதுவுமே இல்லாமலே உள்ள போய் எதையாவது பார்த்துட்டா சார் சார்னு கத்துவான். ஏய், இப்போ புருஷன்டி, அதனால சின்ன கரப்பா முச்சை பார்த்தாலும் மாமான்னு கூப்பிடணும். சரியா? ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டி. ஒருத்தரோட மொழியே சரியில்லையே, திருன்னு முழிக்கிற மாதிரி இருக்கே. எதுக்கு இந்த மொழி? ஆனா இந்த மொழியில என்னமோ இருக்கு. அடியேங்களா, என்னமோ இருக்கு. வாட்ச் பண்ணு. சரி, இப்ப நம்மளால வாட்ச் பண்ண முடியாது. குளிச்சுட்டு போய் முதல்ல சாப்பிடணும். வயிற்று கிள்ளுது. என்ன உள்ள போய் இவ்வளவு நேரம் ஆகுது, எந்த சத்தத்தையும் காணுமே. டேய், முடிச்சிட்டு இருக்கியா இல்ல தூங்கிட்டியா? டேய், வேலையை காட்டுடா, அப்பதான் என் பொண்டாட்டி என்ன கூப்பிடுவான். குல்பி, முன்னாடி எல்லாம் சும்மாவே கத்துவான், இப்ப போய் இவ்வளவு நேரம் ஆகுது. எங்கேயாவது கத்துறான்ல பாரு. குல்பி கத்துடி, ரொம்ப ஆவலா இருக்கேன்டி. ஷவர் ஓபன் பண்ணிடுவோமா? அடி குறுமுட்டை, ஷவர் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ட்ரெஸ் ரிமூவ் பண்ணணும்டி, அப்புறம் தான் ஷவர் ஓபன் பண்ணணும். அப்பா, ஹீட்டர் தண்ணி சூடாயிருக்கும். என்ன இது? அது இல்ல, அந்த சவுண்ட் கேக்குது. ஒருவேளை மறுபடியும் வந்துருச்சா? என்ன சத்தம் மட்டும் கேக்குது, ஆளைய காணும். எங்க இருக்கு தெரியலையே. என்ன சத்தம் கீழே இருந்து கேக்குது? ஐயோ, ஆதி, என்னங்க மாமாங்க.
குல்ஃபி இதுக்கு தாண்டி இவ்வளவு நேரம் வெயிட்டிங்க இந்தா மாமா வந்துடுறேன்டி குல்ஃபி என்னடி என்னாச்சு எதுக்கடி கத்துன வாங்க மாமாங்க இங்க என்ன நடந்தது தெரியுமா? அடி குல்ஃபி என்னடி என்ன நடந்தது பாத்ரூம்ல வந்து கொஞ்ச நேரத்துலயே கத்துறேன் ஆனா இன்னும் குளிக்க ஆரம்பிக்கல போல இருக்கு சரி பரவாயில்ல விடு எனக்கு தேவை பாத்ரூம்ல வரணும் வந்துட்டேன் ஆமா எதுக்குமா கத்துன வாங்க மாமாங்க ஏன் மாமாங்க கத்துன உடனே சீக்கிரம் வர மாட்டீங்களா? இப்படிதான் லேட்டா வருவீங்களா? இல்லம்மா நான் போன் பேசிட்டு இருந்தேன்ல அத சரியா கேட்கல உடனே வந்துட்டேனே ஆமா என்ன கையில கட்டெல்லாம் வச்சிருக்கேன் என்னடி பண்ண அதை ஏங்க மாமா கேக்குறீங்க? இங்க ஒரு திருடன் பூந்துட்டான் மாமாங்க. திருடா அடி பில்டப்புக்கு ஒரு அளவு இல்லாம போகுது ஆமா எங்க அந்த திருடா மாமாங்க திருடனா அவன் லேசுப்பட்ட திருடன் கிடையாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த நாள் அன்னைக்கு இதே மாதிரிதான் பாத்ரூம்ல உள்ள ஒருத்தன் பூந்துட்டானே நான் கூட கத்துனேனே நீங்க கூட வந்தீங்களே. அடி குல்பி அதெல்லாம் ஞாபகம் இருக்குடி அதை ஞாபகத்தை வச்சதுதான் நானே ஆல் செட் பண்ண விஷயத்த சொல்லுமா அதான் மாமாங்க அன்னைக்கு வந்தானே அந்த தவளை திருடன் இன்னைக்கு வந்துட்டான் மாமாங்க. ஐயோ அவனை உனக்கு பயமாச்சு சரி நீ வா மாமா கிட்ட வந்துட்டு வந்துரு பயமா? அதெல்லாம் அன்னைக்குங்க மாமா இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு நான் அவனை என்ன பண்ண தெரியுமா? என்ன பில்லி ரேஞ்சுக்கு பேசுறான் ஆமா என்ன பண்ண ஐயோ டேய் என்னடா ஆச்சு உனக்கு அது சரி நானும் பயப்படுவேன்னு தான் நினைச்சேன் பயப்படுவான் நான் வந்ததும் உள்ள ரொமான்ஸ் மேல ரொமான்ஸ் நடக்கும்னு நினைச்சேன் ஆனா நீயே இந்த வாங்கிருக்கிய இவ்வளோ ஏய் குல்பி என்னடி பண்ண அப்புறம் என்னங்க மாமாங்க எப்ப பாரு என்ன பயமுறுத்திட்டே இருக்காங்க இவன். அதான் இன்னைக்கு ஒரு கை பாத்துடலான்னு நீங்க வர கொஞ்ச நேரமாச்சா இந்த கட்டை பக்கத்துல இருந்தது இந்த கட்டையை எடுத்து அவனை பதம் பார்த்துட்டேன் மாமாங்க. அது சரி ரொமான்ஸ் சீன் நடக்கணும் பார்த்தா ஆக்ஷன் சீனை ஊட்டி வச்சிருக்கேன் அடி குல்ஃபி எது வந்தாலும் நான் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதானே நீ எதுக்கடி அவசரப்பட்ட அப்புறம் என்னங்க மாமாங்க என் பக்கத்துல வரா எனக்கு ஒரே பயம் ஆயிடுச்சு. அதான் பக்கத்துல இந்த கட்டை இருந்ததா இந்த கட்டையை எடுத்தேனா அப்புறம் என்னடி பண்ண இருங்க மாமாங்க சொன்ன உங்களுக்கு புரியாது செஞ்சு காட்டுறேன் பாருங்க. ஏய் பிடி பாவம் முடியாம பாவமா? இவனால நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமாங்க? சரி அவன் பாவம் இல்ல செத்துற போறான்டி விடுறி அவனுக்கும் ஒரு ஆள் இருக்கும்ல சொன்னா கேளுடி விடுறி பாவண்டி அதுவும் ஒரு உயிரினம் தானே விட்டுடு அவன் வெளியில போயிடுவான் விட்டுடி நீங்க சொல்றீங்களேன்னு விடுறேன் மாமா. டயலாக்லாம் அப்புறம் பேசுறீ நிறுத்தி முதல்ல பாவண்டி அவன் ஏய் குல்பி நகரு அவனை தூக்கி வெளியிலாவது போகலாம் அவன் போய் அவன் ஆளையாவது பார்க்கட்டும் அவனாவது போய் ரொமான்ஸ் பண்ணட்டும் நகரடி அவன் ஏன் இந்த அடி அடிக்கிறியே என்னெல்லாம் என்ன அடி அடிப்பான்னு தெரியலையே வேணாம் எனக்கு ரொமான்ஸே வேணாம் டே அர்ஜுன் மூடிக்கிட்டு போய் தின்னுட்டு தூங்கு ஏய் என்னடி விசிலெல்லாம் பயங்கரமா இருக்க என்ன முன்ன மாதிரி இல்ல இப்ப ரொம்ப ரவுடியா மாறிட்ட போல இருக்கேன். ஆமாங்க மாமாங்க இப்ப நான் ரவுடி தான். ஏன்னா நான் இப்ப அர்ஜுனோட பொண்டாட்டி இல்ல கொஞ்சமாவது தைரியம் வரணும்ல அதான் இப்படி. சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் மாமாங்க அவனை உள்ள வர வச்சதே நீங்க தானே? இல்ல இல்ல நான் ஏண்டி அவனை உள்ள வரைக்க போறேன் இல்ல நானும் இல்ல. அதராதீங்க மாமாங்க எனக்கு தெரியும் நீங்க தான் அவனை உள்ள வர வச்சீங்கன்னு. ஏய் இங்க வா. சொல்லுங்க மாமா. என்னங்க மாமா? ஆமா அவனை உள்ள வர வச்சது நான் தானே எப்படி தெரியும்? அதுவா வெளியில இருக்கும்போது அவங்க முகத்துல ஒரு திருட்டு மொழி வந்தது. அந்த திருட்டு மொழியில என்னமோ ஒரு வில்லத்தனம் தெரிஞ்சது. அந்த வில்லத்தனம் இதுதான்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மாமாங்க சரிதானே நான் சொல்றது? ஏய் அநியாயத்துக்கு புத்திசாலியா இருக்கேன் அதான் தெரியுதுல அப்புறம் எதுக்கடி அவனை அந்த வாங்குவாங்கன்னு?
இன்னொரு தடவை உங்க பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன பயமுறுத்த கூடாதுன்னு அதுக்குதான் சும்மா லேசா நாளை தட்டு தட்டினேன் அவ்வளவுதான். மத்தபடி பலமெல்லாம் அடிக்கல. அடியே குல்ஃபி, அப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வேணுமே பண்ணியிருக்கேன் அப்படிதானே? சரி, இன்னைக்கு என்னால ரொமான்ஸ் பண்ண முடியல. இன்னைக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான். சரி, நீ குளிச்சுட்டு வா, நான் வெளியில வெயிட் பண்றேன். நீ வேற பசிக்குதுன்னு சொல்லலாம், சீக்கிரம் வா, 2 பேரும் போய் சாப்பிடுவோம். நான் வெளியில வெயிட் பண்றேன், சீக்கிரம் வா. அர்ஜுன், டே அர்ஜுன். ஏய், என்னடி கூப்பிட்ட? என்னன்னா என் புருஷனை பேர் சொல்லி கூப்பிட்டேன். டே அர்ஜுன், அர்ஜுன் புருஷா. ஏய், என்ன? அதான் எதுவும் இல்லைல்ல. என்னடி வெறுப்பேத்துறியா? யார் சொன்னா எதுவும் இல்லைன்னு? நீங்க கொடுத்தாதான் ரொமான்ஸா? நான் கூட கொடுக்கலாம்ல. ஏய், என்னடி குல்ஃபி சொன்னா? டே அர்ஜுன், நீ மட்டும்தான் கொடுக்கணுமா என்ன? நானும் கொடுக்கலாம்ல. என் புருஷனுக்கு நான் கொடுக்க போறேன். குல்ஃபி, டே அர்ஜுன், லவ் யூ புருஷன். புது வெள்ளை நாள் அணைகின்றது, அங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. அடியே குல்ஃபி, சத்தியமா இதை எதிர்பார்க்கலடி. என்னடி? அடியே குல்ஃபி, சத்தியமா இதை எதிர்பார்க்கல. வேற மாதிரி இருந்தது. ஏய், எதுவும் நடக்காதுன்னு நினைச்சேன். ஆனா நீயே கொடுப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லடி. லவ் யூ குல்ஃபி. அப்புறம் என்னடா புருஷன்? என் புருஷன் ஆசைப்பட்டது நடக்கலன்னா எப்படி? அதான் ஒரு பொண்டாட்டியா நான் நடத்தி கொடுத்தேன். செம்மையா இருந்தது. லவ் யூடி. மாமி மாட்டி சரகாத்து உங்க மோகம் ஏறோ தாகோ மீறோ புரிஞ்சுக்கிட்டேன், நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் என்ன தள்ளி விட்டாயோ டொம்பு தாங்காது உங்களை தான் எண்ணி. என்ன டாட், மீட்டிங் போனீங்க, என்னாச்சு? கான்ட்ராக்ட் ஓகே தானே? சக்சஸ் தானே டாட்? சக்சஸ் தான். ஆனா அந்த சக்சஸ் நமக்கு இல்லை, அந்த அர்ஜுனுக்கு. என்ன டாட் சொல்றீங்க? அவனுக்கு கான்ட்ராக்ட் ஓகே ஆயிடுச்சான்? என்ன டாட், எல்லா டைமும் அவனுக்கே ஓகே ஆகுது? இதுக்கு தான் நான் வரேன்னு சொன்னேன், நீங்க தான் என்ன வேணான்னு சொன்னீங்க. என்னதான் நடந்ததுங்க? அஜய், நம்ம பேர்ல நிறைய தப்பு வச்சுக்கிட்டு நமக்கு அது ஓகே ஆகணும்னு நினைச்சா நம்ம தான் முட்டாள். குவாலிட்டியும் நம்ம கிட்ட கிடையாது, ப்ரொடக்ஷன் நம்ம கரெக்டாக கொடுக்கறதே இல்லை. போதா குறைக்கு டெலிவரி கரெக்ட் டைம்ல கொடுக்கறதே இல்லை. இப்படி எல்லா சைட்லயும் நம்ம கிட்ட மைனஸ் மட்டும் தான் இருக்கு. இப்படி எல்லாமே மைனஸ்ல இருக்கும்போது நமக்கு இப்படி கான்ட்ராக்ட் ஓகே ஆகும்? அஜய், இதை நம்ம நேர் வழியில வாங்கணும்னு நினைச்சா முடியாது. இதை நம்ம வேற வழியில தான் வாங்கணும். டேட், நான் இன்னும் அவனை ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணலாம். அப்படி மட்டும் நான் அவனை பார்த்து பேசினேன், கண்டிப்பா இனி எல்லா கான்ட்ராக்டும் நம்ம கிட்ட மட்டும் தான். டேட், டேட், நாளைக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க, நான் அவனை நேரடியாக பார்த்து பேசுறேன். அவசரப்படாத அஜய், கொஞ்சம் பொறுமையா இருக்கும். இந்த பொறுமையை அவன் கையில வச்சுக்கிட்டு தான் ஒன்னு ஒன்னா சாதிச்சுட்டு இருக்கோம். ஆனா நம்ம அந்த பொறுமையை கையாடுறதே கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் ஆடி தடி சண்டை சத்திரவனி இறங்கிடும். இனி அப்படி பண்ணக்கூடாது. மூளையை யூஸ் பண்ணு, என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். வெயிட் பண்ண. அர்ஜுன் கிட்ட இருக்கிற அந்த கான்ட்ராக்ட் நமக்கு வரணும்னா நம்ம நேர் வழியில கேட்டா கண்டிப்பா கிடைக்காது. வேற ஏதாவது வழி இருக்கும். நிதானமா யோசி, கண்டிப்பா வழி இருக்கும். என்ன டாட், இப்ப போய் பொறுமையா இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க? அவன் கிட்ட இருக்கிற கான்ட்ராக்டா நம்ம எப்படி வாங்குறது? கவர்மெண்ட் அவன் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும்னு கொடுத்துருக்கு. இனிமே நம்ம இதை என்ன தட்டி பறிச்சா வாங்க முடியும்? தட்டி கேட்டா தர மாட்டோம், தட்டி கொடுத்துதான் கேட்கணும். அதுக்கு என்ன வழின்னு யோசிப்போம். கொஞ்சம் டைம் கூட, நான் யோசிக்கிறேன் என்ன பண்ணலாம்னு. என்னோட நீங்க சொல்றீங்கன்னா பொறுமையா இருக்கேன். இல்லைன்னா எனக்கு வர கோவத்துக்கு அவனை நேருக்கு நேரம் பார்த்து இவனுக்கு என்ன தண்டா பிரச்சனைன்னு கேட்டு பெரிய சண்டையை உண்டாக்க வேண்டாம். நான் தான் சொல்றேன்ல, நிதானமா இரு, கண்டிப்பா ஒரு வழி இருக்கும். ஓகே டாட், நீங்க சொல்றதுக்காக மட்டும் தான் பொறுமையா இருக்கேன். ஓகே அஜய், ஐம் சோ டயர்ட், நான் வீட்டுக்கு போறேன், நீ பார்த்துட்டு வா, சரியா? ஓகே டாட், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பார்த்துட்டு வரேன், நீங்க கிளம்புங்க. ஓகே அஜய், நான் கிளம்புறேன். டேட் முகமே சரியில்லை. டேட் ரொம்ப டல் ஆயிட்டாங்க. நான் என்ன பண்றது? அஜய் யோசி யோசி யோசி, ஏதாவது பண்ணு. இனிமே டேடி சந்தோஷமா இருக்கணும்.
அதுக்கு நான் ஏதாவது பண்ணணும். அர்ஜுன், உன்னால என் டாடியோட சந்தோஷமே போயிடுச்சு. அது கண்டிப்பா நான் திருப்பி கொடுக்கணும் அவருக்கு. கொடுப்பேன்டா, உனக்கும் பதிலடி கொடுப்பேன், என் டாடிக்கும் சந்தோஷத்தை திருப்பி கொடுப்பேன். கொடுக்குறேன். உன்கிட்ட இருக்கிற அந்த கான்ட்ராக்டை என் கைக்கு வாங்குறேன். டாடி சொன்ன மாதிரி ஏதாவது வழி இருக்கும். யோசிக்கிறேன். நிதானமா யோசிச்சு காய கரெக்டா நகர்த்துறேன். இதை நினைச்சு நினைச்சு நமக்கே தலை வலிக்குதுன்னா அப்ப டாடிக்கு? சரி அஜய், ரிலாக்ஸ் ஆகு. ஆமா, ரகு இப்போ காலேஜில் தானே இருப்பான். மறுபடியும் அந்த பொண்ணுக்கிட்ட ஏதாவது வம்பு? ஆமா, இவன் கண்டிப்பா சொல் பேச்சு கேட்க மாட்டான். அந்த பொண்ணுக்கிட்ட கண்டிப்பா வம்பு இழுக்கணும்னு நினைப்பான். டேய் ரகு, நீ மட்டும் அப்படி பண்ணான்னு எனக்கு தெரிஞ்சது, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். பார்த்துக்க. அவன் வீட்டுக்கு வரட்டும். இன்னைக்கு வந்ததும் முதல்ல அந்த பொண்ணு யாரு என்னன்னு டீட்டெயில்ஸை விசாரிக்கணும். அந்த பொண்ணு யாருன்னு பார்த்து நம்மளே முதல்ல இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும். இல்லைனா இவன் கண்டிப்பா வெஞ்சன்ஸ்ங்கிற பேர்ல அவளை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டே இருப்பான். இல்ல, முதல்ல ரகு விஷயத்தை கிளியர் பண்ணுவோம், அப்புறமா டாடிக்கு வரும். சோகத்தால் இதுதான் மாறிடும், கண்ணீர் விட்டால் செடியா பூத்திடும், என்னாகும் காவாழ்ந்தே பார்த்திடலாம். தினமும் தேடும் வாழ்க்கையின் உறவுனை. இப்ப நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு எனக்கே தெரியல. நான் இப்ப என்ன பண்ண போறேன்? இது யார்கிட்ட சொல்லி என் பிரச்சனையை தீர்க்க போறேன்? அண்ணக்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சா அண்ணா பாவம் இப்பதான் அண்ணி கூட சேர்ந்து வாழணுங்கிற முடிவுக்கே வந்திருக்காங்க. விச்சுக்கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா விச்சு ஏதாவது கோவத்தில் பண்ணிட்டானா? வேண்டாம், எனக்கு விச்சுவும் வேணும், அண்ணனும் வேணும். நான் இது எப்படி 2 பேர்கிட்ட சொல்லுவேன்? இவங்க 2 பேர்கிட்டையும் சொல்ல முடியாது. பாரதி, இதெல்லாம் உனக்கு தேவைதான். இந்த நிலைமைக்கு நீ வரணும்னு உன் தலையில எழுதி இருக்கு. ஏன்னா கொஞ்சமா நீ ஆடி இருக்க, எக்கச்சக்கமா ஆடி இருக்க. காசு பணம் இருக்குன்னு ரொம்ப ஆடிட்டேன். பெரியவங்களுக்கு பார்க்காம கூட அவங்களுக்கு மரியாதையை கொடுத்தது இல்லைல்ல. அதான் எத்தனை பேர் சாபம்னு தெரியல. இன்னைக்கு எல்லாமே என்னை வந்து வாட்டுது. காலேஜுக்கு போறதும் அந்த ரகு என்கிட்ட என்ன கேட்பான், நான் என்ன பதில் சொல்றது? எனக்கு எதுவுமே புரியலையே. சரி, காலேஜுக்கு போக வேணாம்னு நினைச்சா அதுவும் முடியாது போல இருக்கேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஐயோ கடவுளே, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். தயவு செஞ்சு என் தப்புக்கெல்லாம் தண்டனையா வேற ஏதாவது கொடுங்க. இது வேணாம் கடவுளே, என்னை தயவு செஞ்சு காப்பாத்துங்க. ஏன்னா இதுல நான் மட்டும் இல்லை, என் குடும்பமாகவே இருக்கு. நான் இப்ப என்ன பண்ண போறேன்? அப்பா அம்மா அண்ணன் இவங்க எல்லாரையும் நினைக்க நினைக்க எனக்கு ரொம்ப கவலையா இருக்கேன். என் அண்ணன் ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் இருக்காரு. என்னால அவருக்கு அவரோட பிசினஸ்க்கு பாதிப்பு வந்துடுமோ? அண்ணன் வராரு. நான் இப்ப எழுதிருக்க பார்த்தா அண்ணன் என்ன ஏதுன்னு கேட்டு கண்டிப்பா விஷயத்தை வாங்கிடுவாரு. பாதி அழாத, கண்ணை தொடச்சிக்க. அண்ணா வாண்ணா. லட்டு, என்ன லட்டு, உனக்கு ஏதாவது உடம்பு முடியலையா? எனக்கா? சீச்சி, அப்படிலாம் இல்லைண்ணா. ஏண்ணா எதுக்கு அப்படி கேட்குறீங்க? லட்டு, என்னாச்சு லட்டு உனக்கு? இல்லைண்ணா, எதுவும் ஆகலை, நல்லா தானே இருக்கேன். எதுக்கு அப்படி கேட்குறீங்க? எதுக்கு கேட்கணும்? நீ இப்போ சரியாவே சாப்பிட்றது இல்லையாமே. அம்மா என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. லட்டு, என்னம்மா உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா? ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? ஐயோ அண்ணா, அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணா, பசிக்கலண்ணா, அதனால சாப்பிடல. லட்டு, நீ எப்படி சாப்பிடுவேன், எந்த டைமுக்கு உனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியாது. இப்போ கொஞ்ச நாள் உன்னை என்னால் பார்த்துக்க முடியல. கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்தது, அதனால என்னால் பார்க்க முடியல. அம்மா இப்போ தான் சொல்லிட்டு இருந்தாங்க, நீ வர வர சரியாகவே சாப்பிட்றது இல்லையா, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். என்னம்மா என்னாச்சு? ஏதாச்சும் ப்ராப்ளம் லட்டு? ஐயா அண்ணா, அம்மாக்கு வேற வேலை இல்லை, அம்மா ஏதாவது அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு எதுவும் இல்லைண்ணா. சரி, அம்மா சொல்றதா இருக்கட்டும். நீ ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியா லட்டு? இல்லைண்ணா, நான் என்ன மறைக்க போறேன்? அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணா. என் லட்டு பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். எப்பவும் என் லட்டு இப்படி நல்லாலாம் இருக்கவே மாட்டான், துரு துருன்னு இருப்பான். ஆனால் இப்போ கொஞ்சம் நாளாக நான் அவனை பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ யார்கிட்டையும் சரியாகவே பேச மாட்டேங்கிற. இப்போ பார்த்து தனியாகவே இருக்க, ரூம்குள்ளேயே இருக்க. அதுவும் இல்லாமல் எப்பவுமே டல்லாக இருக்கு. என்னாச்சு லட்டு? என்னம்மா, ஏதாவது காலேஜில் ப்ராப்ளமா? இல்லை யாராவது உங்ககிட்ட வம்பு இருக்கிறாங்களா? அண்ணக்கிட்ட சொல்கிறதுக்கு பயப்படுறியா? எதுவாக இருந்தாலும் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். ஐயோ அண்ணா, அப்படிதான் எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா. எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நானே ஃபேஸ் பண்ணுவேன்லண்ணா, உங்களுக்கே தெரியும்ல. அதனால நான் அமைதியாக இருந்தேன். எதுவாக இருந்தாலும் என் லட்டே பார்த்துப்பான், நம்ம எதுக்கும் போக வேண்டியது இல்லை. எதுனா கண்டிப்பாக நம்ம லட்டு நம்ம கிட்ட சொல்லுவான்னு நினச்சேன். ஆனால் நீ கொஞ்ச நாளாவே ஒரே டல்லாக இருக்கியம்மா. என்னம்மா? நீ பாரு லட்டு, ஏதாவது அண்ணக்கிட்ட சொன்னா அண்ணன் திட்டு வேணும்னு சொல்லிட்டு சொல்லாமல் இருக்கியா? எதுவாக இருந்தாலும் அண்ணக்கிட்ட சொல்லு, அண்ணன் பார்த்துக்கிறேன். ஐயோ அண்ணா, அப்படிலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா. எது வேணாலும் உங்ககிட்ட சொல்ல மாட்டேண்ணா. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைண்ணா. இப்போ ப்ராஜெக்ட் ஸ்டடின்னு நிறைய கொடுத்துட்டாங்கண்ணா, ஓவர் ப்ரெஷராக இருக்கு. இதை நான் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் என்ன தான் திட்டுவீங்க. படிக்கிறது உங்கள் வேலை தானே, நீங்கள் தான் படிக்கணும்னு சொல்லுவீங்க. அதை தான் நான், வேற ஒன்றும் இல்லை. வேற எதுவும் இல்லைல்ல லட்டு, மறுபடியும் கேட்குறேன். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா அண்ணா கிட்ட சொல்லு. நீ பாருமா,
அண்ணா திட்டு வேணும் கோவப்பட வேணும்னு நினைச்சு எதுவும் அண்ணா கிட்ட சொல்லாம இருக்காத. சேச்சே அப்படின்னா எதுவும் இல்லைண்ணா. எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லுவேண்ணா. வெரி குட் லட்டு. எப்பவும் என் லட்டு இப்படிதான் இருக்கும் சரியா? சரி வா சாப்பிடலாம். இல்லைண்ணா வேண்டாண்ணா, எனக்கு பசிக்கல. மறுபடியும் பசிக்கலன்னு சொல்றேன். லட்டு உனக்கு அப்படி என்ன கஷ்டம்? பசியே எடுக்காத அளவுக்கு அப்படி என்ன உனக்கு ப்ரெஷரு? அண்ணா அதை சொல்லலண்ணா, காலேஜ் ப்ரெஷர் தான்ண்ணா. அதில் கொஞ்சம் கிளியர் ஆகட்டும். அப்படி நான் நல்லா சாப்பிடுவேன். உங்ககிட்ட நிறைய வாங்கி தர சொல்லி கேட்டு சாப்பிடுவேண்ணா. அதெல்லாம் அப்புறம் இப்படி கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும். லட்டு நீ சாப்பிட்டாதான் அண்ணனும் சாப்பிடுவேன். வா. இல்லைண்ணா. அண்ணா சொன்னா கேட்கணும். வா. ஆமா ஆமா, அண்ணன் சொன்ன மட்டும் இல்லை, நன்னி சொன்னாலும் கேட்கணும். ஏய் என்னடி? என்ன சாப்பிட சாப்பிடுன்னு சொன்னா அவன் சாப்பிட வர மாட்டான். அதனால நானே போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். நீங்க நகருங்க, அவளுக்கு நான் கொடுக்குறேன். அவளை சாப்பிட வைக்க வேண்டிய விதத்துல நான் சாப்பிட வச்சுக்கேன். நீங்க நகருங்க. நீ என்னடி குல்பி ஸ்கோர் பண்ண பாக்குறியோ? என் லட்டை பார்த்துக்க எனக்கு தெரியும். டீஃபோன் என்கிட்ட கொடு, நான் ஊட்டி விட்டுக்கிறேன், நீ கிளம்பு. அண்ணா அண்ணி கோவப்படுறாங்க. லட்டு அவ கோவப்படணும்னு இப்படி சொன்னது. உங்க அண்ணி சிரிச்சிருக்கிறத விட கோவப்பட்டதும் அழகா இருக்கும். பாரு எவ்வளவு அழகா இருக்கான்னு. அண்ணா நீங்களே எப்படி பேசுறது? லட்டு உனக்கு தெரியாது, என்ன இதை விட மோசமா மாத்தினாலே இவதான். இவ வந்ததுல இருந்து அவள மாதிரி நானும் இப்படி ஆயிட்டேன். அண்ணா அப்ப இருந்த என் அண்ணனை விட இப்ப இருக்க என் அண்ணன் தான் நல்லா இருக்கு. இப்படியெல்லாம் அண்ணனுக்கு பேச தெரியுமான்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிறேன். All credits goes to your அண்ணி only. சரி சரி, இப்போ அண்ணி நம்மள முறைச்சிட்டு இருப்பாளே. அண்ணா நீங்க சொன்னது பிள்ளை இருக்கிறது. அண்ணி நம்மள மறைக்கல, உங்களை மட்டும் தான் மறைக்கிறாங்க. லட்டு பத்தியா அண்ணனை தனியா கழட்டி விட்டுட்டேன். ஆமாண்ணா, நீங்க தானே அண்ணி கடுப்பேத்தினது. அப்ப அண்ணி உங்களை தானே மறைக்கணும், நான் தான் வாங்கி திறக்கலையே. எக்ஸ்கியூஸ் மீ அண்ணா, அண்ணி உங்களை தான் கூப்பிடுறாங்க. கூப்பிடட்டும், கொஞ்ச நேரம் கூப்பிடட்டும், அப்புறமா பொறுமையா பாத்துக்கலாம். ஓ அந்த அளவுக்கு ஆயிட்டீங்களோ? இப்ப பாரியா எப்படி நீ என்ன திரும்பி முறைக்கிறேன்னு. சார் சார் ஏய் என்னடி கூப்பிட்டேன்? சரின்னு கூப்பிட்டேன். அப்படிதானே சார் நான் உங்களை கூப்பிடுவேன். அதான் அப்படி கூப்பிட்டேன் சார். என்ன சார் சொன்னீங்க? ஸ்கோர் பண்றேனா? ஆமா சார், நான் ஸ்கோர் பண்றேன் தான். அடி குல்ஃபி வேணாண்டி, லட்டு இருக்காளேன்னு பாக்குறேன். இது ஒண்ணு வச்சுக்கேன். யோ போயா, கடிச்சா கடிச்சுக்கா. இப்போ நான் உன்னை வெறுப்பேற்றுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படிதான் ஏற்றுவேன். சரி கொஞ்சம் நகருங்க. லட்டு பாரதி பசியில் இருப்பான், நான் அவளுக்கு ஊட்டி விடணும். நகர்றீங்களா சார்? வேணாண்டி, மொபைல வார்த்தைக்கு வார்த்தை சார் சார்னு சொல்றேன். அதோட இருக்காது பாத்துக்க. வே அது அப்புறம் இருக்காது, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். சரி சரி நகருங்க, பாரதி சாப்பிடணும், அவளுக்கு காலேஜுக்கு டைம் ஆகுது. ஏய் நான் என்னடி பண்ணிட்டு இருக்கேன்? என் லட்டு என் பக்கத்துல தான் இருப்பான், நீ அப்படியே ஊட்டி விடு, சாப்பிடுவோம். சரி சரி. பாரதி என்னம்மா? அண்ணி ப்ளீஸ் அண்ணி, எனக்கு பசிக்கும் அண்ணி. பாரதி உங்க அண்ணன் மாதிரி நான் கொஞ்சிட்டுலாம் இருக்க மாட்டேன், கண்ணத்தை பிடிச்சி திருக்கிடுவேன். ஒழுங்கா சாப்பிடு. ஏய் என்னடி நீ முன்னாடி லட்டு திட்டிட்டு இருக்கான்? சார் நீங்க இந்த விஷயத்துலலாம் தலை இடக்கூடாது. நீங்க ஒண்ணு உங்க வேலை ஒண்ணுன்னு இருக்கணும். பாரதி சாப்பிடணும்னா நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கணும். நீங்க கொஞ்சம் சொன்னாலும் அவன் சாப்பிட மாட்டான். இந்த அண்ணி கொடுக்க வேண்டிய விதத்துல கொடுத்தாதான் அவன் சாப்பிடுவான். அமைதியா இருங்க. வேணாண்டி குல்ஃபி, லட்டு அப்படி போனதும் நான் வேற மாதிரி ஆயிடும் பாத்துக்க. நீங்க வேற மாதிரி ஆகணும்னு தானே இப்படி பேசுறது. சரி சரி நகருங்க. வா பாரதி. ஏய் அவ திட்டாம குடி, ஏன் முன்னாடி திட்டிக்கிட்டு இருக்க? அவ ஏனாத்தினாருக்கு எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க முதல் தாள் இல்லாம இருங்க. ஏய் அவ ஏன் லட்டு என் முன்னாடி திட்டுன போல நடக்கிறதே வேற பாத்துக்க. கடவுளே ஏன் கடவுளே, இப்பதான் என் கண்ணு முன்னாடி இதெல்லாம் காட்டுவியா? என் அண்ணன் என் மேல உயிரா இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என் அண்ணி அவங்க என் மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்க. இவங்களெல்லாம் அசிங்கப்படுத்த போறேன்னு நினைக்கும் போது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தண்டனை எனக்கு மட்டும் தண்டனை கூட, எதுக்கு இவங்களுக்கும் சேர்த்து கொடுக்குறேன்? நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலையே. என்னால வாழவும் முடியல. சரி செத்துடலாம்னு நினைச்சா சாவறதுக்கும் வழி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப என்னதான் பண்றது? சொன்ன கேட்க மாட்டீங்களா? ஏய் நான் சொல்றது நீ கேள்வி. அவளுக்கு திட்டாம கொடு, அப்பதான் அவன் சாப்பிடுவான். நீ இப்படி திட்டி ஊட்டினா அவளுக்கு உடம்புல ஓட்டாது பாத்துக்க. அவளுக்கு எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? வடிவில் அன்னையை பார்த்தேன், அன்பினை பார்த்தேன், இந்த சொந்தம் ஒரு ஆனந்தம். சாரி, உங்க அண்ணனால எதுவும் பண்ண முடியல. ஏன்னா உங்க அன்னைக்கு உங்க அண்ணனே பயப்படுவேன். அதெல்லாம் அமைதியா சாப்பிட சொல்லுக்குட்டி. அண்ணந்தங்க ஆயிப்புட்டோ, பாவி நானும் பொண்ணா பிறந்த பாவமா, வாழு எடா பிறந்த எடோ
நிலக்குடி திரை தேடும் இரவிலே உயிரே என்னை தேடி அலைகிறாய் கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே அன்பே நீ வா யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை என்னங்க மாமா எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன கேட்டா மறுபடியும் கேளு. என்னங்க மாமா எதுக்கு கூப்பிட்டீங்க? நீ இப்ப மட்டும் வார்த்தைக்கு வார்த்தை மாமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னமா சொன்னி? லட்டு முன்னாடி என்ன சொன்ன? அது அது அப்படிதான் கூப்பிடுவேன். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேனா? என்ன வேணாலும் பண்ணுவேன். பண்ணட்டா? ஐயோ 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 மாமாங்க மறந்துட்டீங்க நீங்க. ஆட்ட பண்ண என்ன தாத்தா இருக்காருல்ல, அடி அம்மாவும் சேர்ந்து பாட்டியை பார்க்க போயிருக்காங்க. அதான் என் அப்பா அவரு காலையிலேயே ஃபேக்டரிக்கு கிளம்பிட்டார். யாருமே இல்லை, நீயும் நானும் மட்டும்தான் இருக்கும். நான் கூட இப்போதைக்கு ஃபேக்டரிக்கு கிளம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அது மாமாங்க எனவே இது இரவா பகலா தெரிந்து கொள்வேருடனே தொடவா வேட்டி சட்ட மேல சிட்டு போரச தூத்துக்குடி முத்தம் போல பையன் சிரிக்க கண்டும் கண்டும் கல கட கல கலவர வந்து நட கட நட கட மாசம் பொருட்கள் ஹாய் டியர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன்ப்பா. சாரிப்பா, நான் இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் வந்திருக்கேன். அதனால தான் வீடியோ போட லேட் ஆகிடுச்சு. கண்ணாமூச்சி வீடியோவும் எடுத்துட்டேன், பட் அது நெட்டு வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி போட ட்ரை பண்ணுறேன், முடியலன்னா நாளைக்கு போடுறேன். ஓகேங்களா? ஓகே டியர்ஸ், பர்த்டே விஷ் பண்ணிடுவோமா? நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டருடைய சன் கனக ஜெயராமன், அவருக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கனக ஜெயராமன். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஜெயராமன் ப்ரோ. ஜெயராம் ப்ரோ, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சரண்யா சிஸ்டர், அவங்களுடைய சன் தரணிதரன், அவருக்கு பர்த்டே. சரண்யா டியர், நீங்க வந்து தனியா விஷ் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. சாரி டியர், நான் இன்னைக்கு கொஞ்சம் வெளியில வந்திருக்கேன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்கு ஈவினிங் போயிட்டேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். அப்படி முடியலன்ற பட்சத்துக்கு கோச்சிக்காதீங்க. ஓகே, சாரி டியர். இப்போ நான் விஷ் பண்ணிடுறேன். ஏன்னா சப்போஸ் ஈவினிங் விஷ் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் இந்த விஷயமாவது இருக்கணும்ல, அதுக்காக தான். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தரணிதரன். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே தரணிதரன் செல்லும். செல்லும், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க இந்த அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தான் தங்கும். ஓகே சரண்யா சிஸ்டர், நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஈவினிங் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவேன்னு தெரியல. வீட்டுக்கு போனதும் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே டியர்ஸ், இன்னைக்கு கண்ணாமூச்சி வீடியோ வந்தால் தான் வரும்ப்பா. ஏன்னா நான் வெளியில் இருக்கிறதுனால இங்கே நெட் இஷ்யூஸ் நிறைய, அதாவது ஃபோன் நெட்டு தான். ஃபோன் நெட்டில் என்னால் டக்கு டக்குன்னு அப்லோட் பண்ண முடியாது. அதனால கெட்டி மேலுமே நான் கொஞ்சம் லேட்டாக போட்டிருக்கேன். ஸோ சாரி. ஓகே டியர், பாய். பாய் டியர்ஸ்.